சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். அப்புறம் அந்த 2/4 உடைய டிரான்சிஷன் அது 1 2 1 ready 1 2 3 4. Beautiful. இப்போ ஃபர்ஸ்ட் வயலன்ஸ் பாடலாம். ரெடி 1 2 1 2 3 4. 14th measure வந்து எடுத்துக்கலாம். ரெடி 1 2 3 4. இந்த ரன் மட்டும் பாத்துங்க. ஒன் மோர் போலாம். 14th measure வந்து ரெடி 1 2 3 4. And on the percussions right hand side அவர் ஸ்பாட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மிஸ்டர் சித்தார்த் அவர்கள். இந்த சித்தார்த் வந்து பாப்புலர் ட்ரம்மர் நாகி அவர்களுடைய சன். அண்ட் அவர் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் எனக்கு வாசிக்கும் போது அவருக்கு 7 வயசு. ஸோ எனக்கு என்ன வயசு ஆகும்னு கால்குலேட்லாம் பண்ணாதீங்க. அப்படி ரொம்ப நல்ல மியூசிஷியன் அண்ட் நிறைய ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணுறாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம மியூசிஷியன்ஸில் ஒவ்வொருத்தருடைய பேரை ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், நான் குயிக்காக போயிடுறேன். ஒவ்வொருத்தருடைய பேரை மென்ஷன் பண்ணுறதுலாம் ரியலி ஹானர். வயலின் செக்ஷனில் மிஸ்டர் முரளி அவர்கள், செல்வராஜ் அவர்கள், மோகன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சாம்சன் அவர்கள், விஜய் பாஸ்கர் அவர்கள், இமாம் அவர்கள், சசிகுமார் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், ரகு அவர்கள், சீனு ராவ் அவர்கள், பாலாஜி அவர்கள், விக்னேஷ் அவர்கள், பிரபு அவர்கள், சிவபிரசாத் அவர்கள். அண்ட் வியோலா செஷனில் கோபிநாத் செட் அவர்கள், வினய்குமார் அவர்கள், அனிதா அவர்கள், பாஸ்கர் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், தினேஷ் அவர்கள், எபி அவர்கள், ஜெயச்சந்தர் அவர்கள். அண்ட் செல்லோஸில் இன்னைக்கு ஸ்ரீனிவாஸ் அவர்கள், ஜான் அவர்கள், விஜய் அவர்கள். அண்ட் பேஸ் செக்ஷனில் லக்ஷ்மிகாந்த் அவர்கள், செல்வராஜ் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் எனக்கு இத்தனை வருஷமாக ஒரு மியூசிக்கல் கண்டக்டராகவும் இருந்து நிறைய ஸ்ட்ரிங் செக்ஷன் வந்து எனக்கு எடுத்து கொடுக்குற நோட்டேஷன்லாம் எழுதி எனக்கு எடுத்து கொடுக்குற மிஸ்டர் என்சோன் பாக்கியநாதன் அவர்கள் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்சோன் அவர்கள். ரோஜா கம்பைன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த மாதிரி வெட்டரன் ப்ரொடியூசர்ஸ்லாம் திருப்பி பேக் இன் டு சீன், பேக் இன் டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வரும்போது அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன திருப்தியை கொடுக்குது. யூஸ்ஃபுல்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் டைரக்டர்ஸுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து, அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அவங்களுக்கு உண்டான லிபர்ட்டி கொடுத்து ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஹவுசஸில் இந்த மாதிரி வெட்டரன் ப்ரொடியூசர்ஸ் பேக் டு சீன் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது ரோஜா கம்பெனிஸ் அவர்களுக்கும் மிஸ்டர் காஜா மைதீன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மிஸ்டர் பிரபு சோலமன் சாரோட சேர்ந்து இது எத்தனாவது படம்னு நீங்கள் மார்னிங் கூட கணக்கு போட்டேன். கொஞ்சம் எப்படி தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. அண்ட் அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கோம் எஃபெக்டிவாக, இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக, நல்ல ஒரு மெஸ்மரைசிங் மெலடிஸும் அப்பீட்டான சாங்ஸும் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேம்போ இந்த டைட்டிலே வந்து ஒரு மியூசிக்கலான ஒரு டைட்டில். இது ஆக்சுவலி ஒரு மியூசிக் ஜானர். அது 1930களில் ஒரிஜினேட் ஆன ஒரு ஜானர். இது கியூபன் டான்ஸ் மியூசிக் ஸ்டைலில் 50களிலையும் 60களிலும் 70களிலையும் அது சாச்சா சா அப்புறம் சால்சா வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ் வந்து போய் அந்த ஒரு சைல்ட்ஹுட் எபிசோடுக்கும் அதே மாதிரி க்ரோன் அப் லைனுக்கும் இது எல்லாமே நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணி அண்ட் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரு விதமாகவும், இது ஒரு மோஷன் போஸ்டராக ஒரு 2 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து காட்சிகளாகவும் தெரியும். அதே மாதிரி ஒளியாகவும் இங்கே நாங்கள் உங்களுக்கு லைவாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்.
அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிஹர்சலாக அது நாங்கள் எப்படி நாங்கள் ஆரம்பிப்போம், ஜென்ரலாக எங்கள் ஸ்டுடியோ செஷனில் எப்படி நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணுவோம், ரிஹர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆக்சுவல் மோஷன் போஸ்டரோட விஷுவலோட அதை எப்படி சேர்ந்து இசைத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு சின்ன ஒத்திகை தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஒத்திகை முடிச்சுட்டு நேரடியாக அந்த காட்சிகளோடு சேர்ந்து நீங்கள் இந்த அனுபவத்தை பார்க்க போகிறீங்க, உணர போகிறீங்க. ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? இந்த காலை பொழுதில் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து ஊடக மீடியா நண்பர்களுக்கும் உங்களெல்லாம் நான் ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வெளியூரிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் திரைத்துறையிலிருந்தும் வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று எங்களுடைய ரோஜா கமிட்டி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தந்த முக்கியமான தயாரிப்பாளர் ஒருத்தர். அவர் தந்தது பொற்காலம் மட்டும் இல்லை, அவர் இருந்த காலமே பொற்காலம். ஒரு பொற்காலத்துலேருந்து போயிட்டு ஒரு ரொம்ப டஃப்பான பீரியடில் திருப்பி ராஜா சார் வந்திருக்கார். உங்கள் மாதிரி ஃபைட்டர்ஸ் தான் இப்போ தேவைப்படுது. உங்கள் மாதிரி சினிமாவை 100க்கு 100% நேசிக்கக்கூடிய, போராடக்கூடிய போராளி போன்ற ஒரு தயாரிப்பாளரை எனக்கு சர்வை பண்ண முடியும். போனால் போதுன்னு பொழுதுபோக்கு படம் எடுக்கிறவங்க எனக்கு சினிமாவில் எடுக்கவே முடியாது. அந்த வகையில் ராஜா சார் வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய பலம். அவர் வந்து இந்த 18 வருஷமாக இடைவிடாத ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டெல்லாம் ஒர்க் பண்ணி எங்கே சுற்றி என் உயிர் மூச்சு சினிமா தான் திருப்பி இங்கே வந்திருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கூட இருப்போம், எங்களோட நீங்கள் இருப்பீங்க சார். கண்டிப்பாக வந்து உங்கள் மாதிரி ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்கள் பார்க்குற கஷ்டம் எங்களுக்குலாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு அலுமினி மீட்டிங் மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லோரும் இருந்த ஒரே மொத்த பேர் இருக்கிற ஆஃபீஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரோஜா கம்பெனிஸ் ஆஃபீஸ். அங்கேருந்து அத்தனை பேருமே இன்றைக்கி நாங்கள் திருப்பி இங்கே எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் மாதிரி நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் வந்து இங்கே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இது ராஜா சார் இருக்கிறது. ஏன்னா ராஜா சார்லாம் என்னென்னா அது அவருடைய தைரியத்துக்கு நான்லாம் அவர் ரோல் மாடலாக பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கர், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இறங்கி பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். அவரே ஒரு டயர்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தபோது கூட மீண்டும் அவர் திருப்பி வராது தான் அவருடைய சாதனை. அது நிச்சயமாக ஜெயிப்பார், பெரிய லெவலில் ஜெயிப்பார். ராஜாமணியோட வெற்றி எங்களுடைய எல்லாருடைய குடும்ப வெற்றி. ஏன்னா ராஜாமணி ரோஜா கம்பெனி இட்ஸ் ஆல் எங்களுடைய குடும்பம். அது அந்த 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 குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே உறுப்பினர் இருக்கோம். இந்த ராஜாமணி என்றைக்குமே தனியார் கிடையாது. நாங்கள் அவர் குடும்பம் நாங்கள் தனியாக ஃபீல் பண்ண பட் அவர் இருக்கிறான்ற ஒரு தைரியம் இருக்கும். இன்றைக்கி அவர் கூட நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த படத்தை பார்க்குறதுக்கு. மிகச்சிறந்த படத்தை ஒரு நல்ல கான்செப்டில் வந்திருக்கு. எப்பயுமே புதுசாக யோசிப்பார், புதுசாக ஆசைப்படுவார், பெருசாக ஆசைப்படுவார். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான படத்தோடு இங்கே வந்திருக்கிறார். நம்ம பார்த்த விஷுவல்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஒரு லைன் கிங் எப்படி உலகம் முழுக்க வெற்றி பெற்றுச்சோ அதுபோல் இந்த படம் வந்து இந்த மாம்பா உலகம் முழுக்க ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கான உழைப்புக்கு செய்கிறதுக்கு நிச்சயமாக தகுதியான ஆள் பிரபு சாலமன். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான டைரக்டர் அவர். அவருடைய க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து அளவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர். அவருடைய இயக்கத்தில் வர்றதுல மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி அவருடைய மகன் என்னுடைய கேமராமேன் இன்ட்ரடியூஸ் ஆகிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய திரையுலக வாரிசுகள் ஒரு வருஷராக ஜெயிக்கணுன்றதில் எனக்கு பேராசை உண்டு. அந்த வகையில் அவருக்கும் அவருடைய மகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இமான் சார் எவர் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் டிலைட். அப்படி ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் இங்கே இவ்வளோ அருமையான ஒரு ஷோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மாதிரி ஒரு எக்கனாமிக் அண்ட் பிளான்டு மியூசிக் டைரக்டர்ஸால் தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சர்வே ஆகிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. நம்ம இந்த கலை குடும்பத்தின் வாரிசாக விஜயகுமார் சார் ஃபேமிலியிலிருந்து இன்னொரு வாரிசு. ஆனால் அவர் வந்து இந்த திரைத்துறைக்கு அவருடைய சேவை, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவருடைய குடும்பத்துலேருந்து இன்னொரு பையன் வர்றது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது ஆகாஷோடைய மகன், ஆகாஷ் என்னுடைய சகோதரன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்த டீம் இந்த வேலை செஞ்சதுக்கும் ப்ரொடியூசர்ஸ் அப்துல் கனிக்கும் இந்த மொத்த டீமுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரோஜா கம்பெனிஸ் திருப்பி மீண்டும் வந்து மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மேம்போ ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் லுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் பிரபு சாலமன் சார் இதுவரையும் பார்த்தீங்கன்னா அவருடைய குக்கியில் ஆரம்பித்து எல்லா அனிமல் சம்மந்தப்பட்ட படங்களுமே மிகப்பெரிய வெற்றி. அவர் எப்போவுமே ஒரு யானையை வச்சாலோ இல்லை வேறு எந்த அனிமல் வச்சாலும் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிங்கமும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரோஜா கம்பெனி சார் எனக்கு காதம்பதி சார் கிட்டத்தட்ட 24 வருஷமாக தெரியும். 24 வருஷம் முன்னாடி அவரோட ஆஃபீஸில் போயிட்டு நான் உட்காந்துட்டு ஒரு மியூசிக் கம்பெனிக்காக அந்த படம் பாட்டாளி படத்தினுடைய மியூசிக் ரேட் வாங்கினது இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஒரு பேழையில் வந்து ஒன்று வச்சுருந்தார். என்ன சார் அது அப்படின்னா எடுத்துகிட்டு மேலே வச்சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்று.
இப்படி கன்னோட இருந்த ஒரு தயாரிப்பாளர் முதல் முறையாக நான் பார்த்தேன். இன்னும் ஞாபகம் இருக்குது சார் அந்த கன்னை நீங்கள் வச்சுருந்தது. நான் பின்னாடி ரொம்ப ஏதோ ஒரு பேழையில் இருக்கேன், ஏதோ ஒரு முக்கியமான பொருள் நினச்சா உள்ளே பார்த்தா ஒரு நல்ல ஒரு பிஸ்டலை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாரு. ஸோ அப்பயே நான் நினச்சேன், யாராவது நீ ஏதாவது பண்ணீங்கன்னா பிஸ்டல் இருக்குடா தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே நான் வந்து ப்ராப்பராக அவர்கிட்ட டீல் பேசணும். அப்புறம் ஏதாவது டீல் பேசி நம்ம ஏதாவது பேக் அவுட் பண்ணால் கன்னு நம்மளுக்கு வந்துடும் தலைக்கு அப்படின்னு நான் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக பேசி, சரி சார் கன்னெல்லாம் வச்சுருக்கீங்க டேபிள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அழகாக பேசி பிடிச்சி அது பிறகு அதனுடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு 24 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த பழக்கம். அது பிறகு தொடர்ந்து பல முறை நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அவர் வந்து பிஸ்னஸில் இருக்கிறவரையும் சரி, அதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரேக் எடுத்து பெங்களூர் போனப்போ எங்கிட்ட பேசிட்டே இருப்பார். அவர் திருப்பி ரோஜா கம்பைன்ஸ் அப்படின்னாலே மிகச்சிறந்த வெற்றி படங்களை தமிழ் சினிமா கொடுத்த ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவர் திருப்பி தமிழ் சினிமா வந்து படம் எடுக்கணும்னு வரதும், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, வாழ்வியலில் நம்ம பார்த்து ஆசைப்படுற அனிமல்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல் தான் சிங்கம். ஏன்னா ஒரு காட்டுக்கே தலைவன் மாதிரி இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு தலைவனாக திருப்பி ராஜபாஜி சார் வரணும். பிரபுசாலமன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அவருடைய மேக்கிங் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இயற்கையோட அவர் வந்து ப்ரெசன்டேஷன் எது கொடுத்தாலுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இமான் சார், இங்கே பார்த்த இமான் சாருக்கு வாழ்த்துக்கள். என்ன ஒரு பிரமாதமான லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ராவோட விஷுவலை ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துருந்தார் அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சார். இப்படி தான் சார் ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னா புதுமையாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும். அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி காலையில் உங்கள் குழுவோடு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேம்போ கண்டிப்பாக வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன காரணம்னா, எப்போ ஒரு படத்தில் ஒரு அனிமலை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணாலும் அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் பர்டிகுலராக பிரபுசாலமன் சாருக்கு தொடர்ந்து பல வெற்றிகள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்கணும். இந்த படத்தில் காஜமேந்தி சார் இணைந்து நிறைய பேர் பயணிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. சஞ்சய், என்னுடைய நண்பர் சஞ்சய், அப்புறம் திலீப், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெகு விரைவில் இந்த படம் கம்ப்ளீட் ஆகி வெளிவந்து பெரிய வசூல் சாதனை பண்ணணும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்தது. சினிமாவில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தொடர்ந்து அவர் கூட பேசிகிட்டே இருக்கேன். அவர் எங்கேயோ உழைச்சி திரும்பியும் வந்து சினிமாவுக்கு தான் அந்த பேஷனேட். அப்படி நிறையா அவர் படம் எடுக்கும்போதெல்லாம் நாங்கள் மீட் பண்ணுவோம். பாம்பேயில் இருக்கும்போது ஒவ்வொரு படத்தையும் அவர் எடுக்கும்போது அதுதான் பெஸ்ட்டு, அந்த கதை தான் பெஸ்ட்டு, அந்த டைரக்டர் தான் பெஸ்ட்டு, அந்த ஹீரோ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அவர் லவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளர். அவர் பெரிய வெற்றி அடையணும், அவர் இன்னும் 100 படம் எடுக்கணும், அவர் ஆசைப்பட்ட எல்லாமே இந்த சினிமாவில் அவர் செய்யணும் அப்படின்னு என்னோட மனப்பூர்வமாக என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் பிரபுசாலமன், இமான், அவங்க 2 பேரோட இந்த கும்கி அந்த தியேட்டரில் அந்த யானை கர்ஜித்தது, பிளிர்னது அப்படியே இன்னும் காலத்தில் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சிங்கம் கர்ஜித்தது அப்படி இருக்குது. அந்த பின்னணியில் வந்து அவர் மிரட்டி எடுத்துருவார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. பிரபுசாலமன் இஸ் ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் நேச்சரோட சேர்ந்து படம் எடுக்கிறது அவருக்கு நிறையா அனுபவம் இருக்குது. அது பிடிச்சிருக்கு. அவர் சன்னுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன். அப்புறம் விஜயகுமார் சார் கிராண்ட்சன், அவர் பேரன் படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க குடும்பமே சிறந்த ரத்தத்திலே நடிப்பு, மிக மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதோடு சேர்ந்து என்னோட நண்பர், என்னோடய தம்பியெல்லாம் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. காஜா சார் கூட இருந்து கரம் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சஞ்சய், திலீப் எல்லாருக்கும் வருக என வாழ்த்துக்கிறேன். நன்றி. எங்களுடைய முதலாளி காஜா சார் வந்து மீண்டும் வந்து சினிமாவுக்கு வந்துட்டார். ஸோ அவரை பொறுத்தளவுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு செலக்டிவ் கதையை எடுப்பார். கரெக்டான கதை அம்சமுள்ள படத்தை எடுத்து கடைசி வரைக்கும் வந்து அவர் விட்டு போனாங்க வந்து கடைசி வரைக்கும் வெற்றி படமாக தான் கொடுத்து போனார். அதில் நான் வந்து அவர் கம்பெனியில் வந்து 2 படம் பண்ணேன். ஆனந்த பூங்காற்றம், சமஸ்தானம் 2 படம் கொடுத்தேன். ஸோ காஜா சாரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை உள்ள தனித்துவம் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அதே போல் பிரபுசாலம் சார் வந்து மிகப்பெரிய டைரக்டர்கள் வரிசையில் அவரும் நம்பர் 1 டைரக்டர். அவங்க காம்போ வந்து இப்போ வந்து சேர்ந்துக்கிறது மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அது கூட இமான் இருக்கார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியோட என்னுடைய வாழ்த்துக்கள். ரிஃபைன்டு டிஸ்கவரி வந்து கொடுக்குறவர் அவர். இந்த படத்தில் வந்து லயனோட விளையாண்டுருக்காரு.
எனக்கே பார்க்குறது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ஒரு சில லைன் எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்றத அவர்கிட்ட சில ஃபுட்டேஜஸ்லாம் காட்டினார் முதல்ல. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எப்படி இதை டீல் பண்ணுறாருன்ட்டு. நானும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் ஸ்ரீஹரி நம்ம வீட்டு பையன் இதில் வந்து ஹீரோவாக அறிமுகமாகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன பையனாக வந்து சைக்கிளில் சுற்றிட்டு இருந்ததை பார்த்துட்டு இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீஹரி. ஈமான் கண்டிப்பாக வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஹாவ் அ கூஸ் மூமெண்ட்ஸ் அகைன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அதில் அறிமுக கார்த்திக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு விஷயத்துலையும் அவர் கன்று 2 கன்று ஒரு கையில் வச்சுருப்பார். இன்னொரு கன்று என்னென்னா பேமெண்ட். அந்த அளவு படத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறதுலையும் கன்னான ஒரு ப்ரொடியூசர் அவர். அதையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த படத்துடைய அழைப்பதை பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்சியராக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் உணர முடியுது. அந்த அழைப்பதிலே அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்குது. அதை வந்து பிரபுசாலமனுக்கு முதல்ல வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னால் அவருடைய உழைப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பிரபுசாலமனுக்கும் இந்த மிருகங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருக்குது. அவர் வந்து ஒரு குட்டி சின்னப்ப தேவனாகவும் குட்டி திரும்பவுமாகவும் தான் நான் பார்க்குறேன். எம்ஏ திரும்பவுமாகவும் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சு வேலை வாங்குறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அது வந்து கைவந்த கலையாக இருக்குது. அதை வந்து மிக அழகாக கும்கி படத்தையே நிரூபிச்சிருந்தார். கும்கி படத்தில் நடிச்சிருந்த யானை இருக்குது. யானை வந்து மிருகங்கள்லேயே ஒரு ராஜ மிருகம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டம். அதையே சமாளித்தவர் சிங்கத்தை வந்து சர்வசாதாரணமாக சமாளிச்சிருப்பார் அப்படின்றத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கின்ற ஸ்ரீஹரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீஹரியை ஒரு குட்டி பையனாக கண்களார் கைசை படத்துடைய படப்பிடிக்கும் போது நான் ஊட்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. இங்கே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெறுறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பரம்பரையாக விஜயகுமார் எடுத்துக்கிட்டால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். கூட வந்து யோகி பாபு இருக்கார். நிச்சயமாக அவருடைய ஒன்லைனர் போட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்பார் அப்படின்றதில் சந்தேகம் இல்லை. இமான் பிரபுசாலமன் காம்பினேஷனே எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். அது வந்து இந்த படத்துலையும் நிச்சயமாக தொடரும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா இமான் வந்து ஒரு இளமை துள்ளல் மிக்க இசையமைப்பாளர். இந்த படக்குழுவுக்கும் இந்த படத்துக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அடுத்து இந்த படத்தினுடைய வெற்றி விழா மேடையில் மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு காதம் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு கேட்குறேன். அப்படின்னு பார்த்தா நிறைய பேரோட பேர் இந்த போஸ்டரில் இருக்குது. ரோஜா கம்பெனிஸ் என்னென்னா சார் பழைய லோகோவை மிஸ் பண்ணுறேன் சார். நான் பழைய லோகோவை பார்க்கும்போது அது இன்னும் ஒரு இதுவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பேரை பார்க்கும்போது. ஏன்னா நிறைய படங்கள் நம்ம சின்ன வயசில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி முக்கியமான காரணம் சார் உங்களுடைய படங்கள் நாங்கள் நடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அதே மாதிரி பிரபுசாலமன் சார் டாடா குட் நைட்லாம் வரும்போது ஒரு படம் கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம், எப்பயுமே கண்டென்ட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்போம். அந்த விமர்சனங்கள் கண்டென்ட் மட்டும்தான் ஒரு படத்துக்கு அது மட்டும்தான் ஒரு படத்தை தூக்கி எடுத்துக்கிட்டு அது ரொம்ப முன்னாடியே ப்ரூவ் பண்ணவர் வந்து பிரபுசாலமன் சார். அவர் இல்லைன்னா என்ன மாதிரியான இயக்குநர்கள் கிடையாது. ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் கொண்டு போய் வவுச் பண்ணுறோம் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டாக இந்த படம் ஜெயிக்கும்னு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது காரணங்களாக இல்லை எடுத்துக்காட்டாக நாங்கள் வைக்கிறது உங்களோட படங்களாக இருக்கும் சார். மைனாக நான் உங்களை லீலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் லீ. அந்த படம் அதுலேருந்து நான் சாரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவரோட படங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சார் இன்ஸ்டியூட்லாம் வந்து எங்களுக்கு கிளாஸில் எடுத்திருக்காரு மைனா போட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி நினைக்கிறது. எனக்கு கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி சார் முதல்ல. அதே மாதிரி இமான் சார் 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 சீரியஸாக சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ பிடிக்கும் உங்களோட மியூசிக். ஸோ இந்த மாதிரியான லெஜெண்டரியான ஆட்கள் இருக்க மேடையில் எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஸ்ரீஹரி அவர் இருக்கார். ஒரு போஸ்டர் அவரது பார்த்தேன். இந்த ஜன்னலை தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அது ஏதோ க்ரியேட் பண்ணது ஏதோ ஹியூஜாக இருக்குது. அது சூப்பராக வரப்போகிறீங்க மட்டும் தெரியுது. ஒரு நல்ல ஹீரோ
நம்ம சினிமாவுக்கு கிடச்சிருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு லெஜெண்டரியான ஒரு பிளட் லைன்லேருந்து வரீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது பார்க்கும்போது. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். இந்த டீமில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் இது நடக்காது. பிரபு சோலமன் சாரோட பெரிய என்ன சொல்கிறது பாசிட்டிவ் ப்ளஸ் எல்லாமே அவர்கிட்ட டெக்னீஷியனை ப்ராப்பராக சூஸ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் எப்படி அவங்க டெக்னீஷியன்ஸை ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ இன்புட் எடுத்து பாருங்கன்னா அவர் கூட இருக்கவங்களாம் பேசி நான் கேட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். எனக்கு தேங்க்ஸை தவிர எதுவும் வரல. அந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை. நன்றி. வணக்கம். அண்ணா சொன்ன மாதிரி நர்வஸாக இருக்குது. அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரணும் உட்காந்துருக்கும் போது டீச்சர்ஸை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி என்னன்னு தெரியல, எனக்கு இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு பயமாகவே இருந்தது. ஏன்னா நாங்கள் பார்த்து ரசித்த கற்றுக்கிட்ட எல்லா ஃபிலிம் பர்சனாலிட்டிஸும் இங்கே இருக்காங்க. இந்த மேடைக்கு கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு பிரபு சோலமன் சாருக்கு நன்றி. ஏன்னா தெரியல, இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. அதை தாண்டி லைக் நான் தான் சொன்ன கணேசன் தானே நம்ம கடைசியாக உட்காந்துக்கலானே, இவங்க பேசுகிறது மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாலே கரெக்டாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சார் பேசணுன்னு கூப்பிட்டாரு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டரில் பிரபு சோலமன் சார் என்றைக்குமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டேரக்டர். ஏன்னா எனக்கு நல்ல நினப்பு இருக்குது. மைனா வரும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், வயசை மென்ஷன் பண்ணல, பட் சொல்கிறேன். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்தது. அதை தொடர்ந்து கும்கி, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அசிஸ்டன்ஸாக இருக்கும்போது நம்ம பழைய படங்கள் ரீவாட்ச் பண்ணும்போது தான் மைனா திரும்ப பார்க்கும்போது, கும்கி பார்க்கும்போது சார் வாழ்வியலை கேப்சர் பண்ணுறதும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நகைச்சுவையும் எமோஷன்ஸையும் கேப்சர் பண்ணுறதும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. குட் நைட் ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா நினப்பு இருக்குது. நான் மைனாவும் கும்கியும் திரும்ப போட்டு பார்த்தேன் சார். ஸ்டேஜிங் எப்படி பண்ணுறது, ஒரு லைவான ஃபிலிமை எப்படி கேப்சர் பண்ணலாம், அது இருக்கிற ஹியூமர்ஸை எந்தவித எலிவேஷன்ஸும் இல்லாமல் அதோட இயல்புத்தன்மையிலே எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறது மைனாலையும் கும்கிலையும் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ. அதே மாதிரி அப்படி நான் ரசித்த டைரக்டர் வந்து கணேஷனை சொன்ன மாதிரி குட் நைட் வந்தப்பையும் சரி, டாடா வந்தப்பையும் சரி நல்ல நினப்பு இருக்குது. படம் ரிலீஸ் ஆகி மறுநாள் நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். சார் கார் வந்துட்டு அங்கேயே இறங்கிட்டேன் டிராஃபிக்லேயே. 1 மணி நேரம் சார் பேசினார். அப்போ ஒன்று சொன்னார், ரொம்ப பயந்துக்கிட்டே பேசினேன் சார்கிட்ட. அப்போ சொன்னார், ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, தலை நிமிர்ந்து நல்ல படம் கொடுக்கணுன்ற தைரியத்தோட வந்து வேலை பாருங்கன்னாரு சார். அது மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ. அண்டு இமான் சார், நான் உள்ள மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது சார். மியூசிக் பிளேலிஸ்ட்டே இல்லை சார் எனக்கு. இப்போ கூட எடுத்து அதான் பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 சாங் இன்னைக்கு காலையில் உங்களோட பிளேலிஸ்ட் இருந்துச்சோன்னே ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் பாட்டு இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் காம்போஸ் சினிமாவில் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் காம்போ வந்து இமான் சார், பிரபு சோலமன் சாரோடது. கும்கியாக இருக்கட்டும், மைனாவாக இருக்கட்டும், ரொம்ப ஈகராக இருக்கா சார் இந்த ஆல்பம் கேட்குறதுக்கு. உள்ளே வந்தப்போ அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. அண்ட் ரோஜா கம்பைன்ஸ், அதாவது நான் பேசுகிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, வயசும் இல்லை. பட் சார் அவங்கள லைக் நீங்கள் கொடுத்த ஃபிலிம்ஸ்லாம் தான் சார் நாங்கள் கற்றுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறோம். நீங்களாம் இருக்கிற ஸ்டேஜில் நான் நிற்கிறதுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ விஜய் ஸ்ரீஹரி, அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா ஸ்டன்ஸ் சின்ன சின்ன கிளிம்ஸ்லேயே தெரியுது எவ்வளோ எஃபோர்ட் பண்ணியிருக்கேன்னு. நிச்சயமாக பெரிய நான் வாழ்த்தணும்னு இல்லை, கண்டிப்பாக படம் தேட்டரில் வந்து பார்க்குறேன். கணேசன் சொன்ன மாதிரி சீக்கிரம் சேர்ந்து வேலை செய்யறதுக்கான டைமும் அமையும் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். சரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குல்ல தெரியல. மிகப்பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். தியேட்டரில் பார்க்குறதுக்கு, ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். தேங்க்யூ. மிக சிறப்பாக வித்தியாசமாக காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபு சோலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், பட இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர். அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். பள்ளி படித்து கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை. எல்லாம் வெளிநாட்டில் படித்தார், இங்கே படித்தார், அங்கே படித்தார். கடைசியாக மில்லினம்
நம்ம போரூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது 12th. அப்போது ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் இவரை ஸ்கூல் லீடர் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் கவர்னர் இல்லை அவரை வந்து லீடராக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் டே நேராக மெல்லினம் ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்சிபலை பார்த்தேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்கார், படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னேன் நான், அவருடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க, அவங்ககிட்ட கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, டீச்சரை இன்டர்காம் பண்ணி கூப்பிட்டாங்க. வந்தார். வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எப்படின்னு. வெரி பில்லியன் ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிக்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைப்பா அவன் டீச்சரே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மறுக்க காரணம் என்னன்னு அப்படி கேட்டேன். அவன் பாருங்கள் என்னை பார்க்குறான், அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ், யாரை பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு உடனே அவனை லீடர் ஆக்கினாங்க. அடுத்த ஆண்டே அவர் 12th முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து லீடர் தான் வந்து பேசினாங்க. என்ன பர்டிகுலராக அந்த பிரின்சிபல் கூட சொல்லியிருக்காங்க, உங்கள் தாத்தா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னு. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் வாயால் அதை சொன்னார்கள். அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற லைஃப்பில் எப்படி என்ன இதுக்கு மேலே படிப்பு என்ன அப்படிங்கும்போது, நான் லைலா காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் போகணுன்னாரு. சரி உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர், அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அந்த மாதிரி ஸ்ரீஹரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடச்சிருக்கு, இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு. அப்படியே அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அதை செய்வோம், எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னேன். அமெரிக்காவா, லண்டனா, சிங்கப்பூரா? ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை. உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன்விச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு. லண்டனுக்கு போய் 3 வருஷம் டைரக்ஷன், நடிப்பு, ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார். வந்தவுடனே என்னப்பா அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை டைரக்ஷன் பண்ணணும், நல்ல டைரக்டராக பார்த்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா. அப்படின்னா யாரும் சொல்லி நான் வேணால் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன், என்னுடைய திறமையினால தான் நான் வரணுமே தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டாரு. சரி உங்கள் விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இயக்குநர்கள்லாம் 10 பேர், 15 பேர், 20 பேர் உதவியாளர்கள் இருக்காங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன், நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன், நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முடிவும் சொல்ல அவங்க அப்பாக்கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, கரெக்டாக சொல்லணும். நான் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழித்து திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அதை அவர்கிட்ட கேட்பேன், அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார், அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ 2 நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன், ரஜினி சார் ஃபோன் பண்ணி, சார் உங்களை நான் பார்க்கணும். என்ன விஜய், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பார்க்கணும். ஓகே நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னாங்க. நான் உடனே வந்து ஸ்ரீஹரியை
ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம், நீ வா அப்படின்னு. என்ன தாத்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணும், நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவரை பார்த்தோன்னே அவர் அப்படியே விளாண்டு போயிட்டார். என்ன விஜய், சின்ன குழந்தைய பார்த்தது இவ்வளோ பெரிய பையனாக இருக்காரு, என்ன பண்ணுறாரு அதே மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அவர் டைரக்ஷன் படிச்சிருக்காரு, நடிப்பு படிச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு. இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தலை. நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க, அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் தான் ரஜினி சார் கேட்டார், உங்கள் விருப்பம் என்ன விஜய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ சொன்னார், நான் வந்து அங்கிள் நான் வந்து ஆக்ட் பண்ணுறது தான் இப்போ விரும்புகிறேன், ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு நான் கருதுறேன்னு சொன்னோன்னே, அப்புறம் என்ன விஜய் அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, ஒரு நல்ல கதையாக பார்த்து, நல்ல ப்ரொடியூசராக பார்த்து, நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக பண்ணுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு சாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர். அவர் படத்தில் என்ன நடிச்சிருக்காரு. அவரை சந்தித்து இவரை வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரபு சாலம்னா வெரி குட் டைரக்டர், சூப்பர் விஜய், அது என்ன கதை என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும், படத்தில் சிங்கம் ஒரு ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ, ரொம்ப நல்லா இருக்கேன். கதை என்ன? கதை எனக்கு முழுசாக தெரியாது சார், கதையை பற்றி டைரக்டருக்கு தான் தெரியும் அப்படின்னோடனே, ஒரு படம் விஜய் டைரக்டர் என்கிட்ட கதையை சொல்லுங்கள், நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி சார், ரொம்ப நன்றி. நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு 10 நிமிஷத்தை ஸ்ரீகரித்த ரொம்ப விளக்கமாக சொன்னார். இப்படி தான் சினிமா எல்லாம் அமைகிறது தான், யாரும் வந்து கொண்டு வர்றதில்ல. எல்லாமே படங்களும் வெற்றி பெறுவது, எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டார். நான் நெக்ஸ்ட் டே அவருடைய ஸ்ரீகிரி தம்பி ஆகாஷத்தை சொல்லி டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் டைரக்டர் பிரபுசாலத்தை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, நேராக போனோம், பேசினேன். இந்த மாதிரி ரஜினி சார்ட்ட சொன்னோம், அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு. ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எப்போ போய் கேட்கலாம் என்னன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோனை போட்டு வேறு ஏதோ மீட்டிங்கில் இருந்தார். கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார். சார், நான் மாதிரி டைரக்டர் பிரபுசாலன் சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணுன்னா சரி சொல்கிறதுக்கு, இல்லைன்னா ஃபோனில் ஒன்றும் ஃபோனில் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டைரக்டர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க. கேட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜய்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னார். விஜய் சூப்பர் விஜய், அருமையான கதை, பிரமாதமாக ஒரு படம். நீங்கள் அவர் எடுக்க நினைத்தது ஒரு ஷாட்டு கூட மாற்ற தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வித் சென்டிமெண்ட்டோட சொல்லியிருக்காரு, சூப்பர் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, டைரக்டர் சொல்லியாச்சு, நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது? இது சின்ன படம் இல்லை, பெரிய படம், இது பட்ஜெட் படம் இல்லை. ஏன்னா சிங்கங்கிறது பெரிய ஹீரோ. இப்போ டைரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணலை, ரியல் சிங்கத்தோடு போராடுறாரு, ஹீரோவை காட்ட போகிறாரு. அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே, பெரிய படம், என்னடா பண்ணுறதுன்னு சரி சார் நான் சந்திச்சுட்டு, நானும் தம்பி ஸ்ரீஹரி தந்தை ஆகாஷம் 2 பேரும் பேசணும், என்ன இது எப்படி பண்ணலான்னு. சரி, நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்.
ரோஜா கம்பெனிஸில் ஃப்ரம் த பிகினிங் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே காஜா மொய்தீன் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 18 வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு எண்ணத்தோடு இருந்தபோது ஞானவேல் அவர்களும் காஜா சார் அவர்களும் பேசி கொண்டிருக்கும்போது இப்படி ஒரு கதை இருக்கிறது, பிரபுசாலமன் டைரக்ஷனில் ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேரை வச்சு ஒரு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்னோடனே அவர் காஜா மொய்தீன் சார்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு காஜா மொய்தீன் சாருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, இமிடியேட்டாக டைரக்டரை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க. 2 நாளில் டக்குன்னு நாங்கள் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, லொக்கேஷன் கிளம்பிட்டாங்க. இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் பிரபு சாலமன் சார்கிட்ட நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார் காஜா மொய்தீன் சார்ட்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசலை. ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர், ஒரு ப்ரொடியூசர், அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிறந்த மனிதர் காஜா மொய்தீன் சார் சூப்பர் மேன். அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நெருங்கிய நண்பர். ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன். ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி லைவாக காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் என்னென்னா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறது போது நேரத்தை எடுக்கணும், ஏன்னா டயத்தோடு முடிக்கணுமா, அதுக்காக தான். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்ஷல்லா ஆவூர் ஆண்டவர் கோபுரத்திலே காஜா மொய்தீன் அவர்களும் ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபு சாலமன் அவர்களும் வேளாங்கண்ணி மாதா சார்பே இமான் அவர்களும் ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகரி சிவனேன்னு இருந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை, ஆண்டவனை, இயேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அதை நல்லவங்களை நீங்கள் எப்போவுமே வரவேற்றிருக்கீங்க. அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. எப்பொழுதுமே அரசியல் சினிமா ரெண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான். மக்கள் நினைச்சா தான் முடியும் அரசியலுக்கு வர்றதுக்கு, மக்கள் நினைச்சா தான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும். அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. என்னோடய டீமை முதல்ல நான் மேலே ஏற்றுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீஹரி, தேஜு, என்னோடய ஆர்ட் டைரக்டர் கார்த்திக், சினிமாட்டோகிராஃபர் சாமுவேல், சஞ்சய், வாங்க எல்லாம் வாங்க. யார் இன்னும் ஆர்டிஸ்ட் மனு, சின்ன குட்டி சின்ன வாங்க. மனு எங்கே, எடிட்டர் தாஸ், ஷபீர் டிசைனர், இதற்காக அவ்வளோ உழைப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுக்குறப்ப கேட்டார் என்னங்க ஸ்டார் என்ன அப்படின்றப்ப நான் சொன்னேன், சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணிங்கன்னா அது பேன் இண்டியா ஃபிலிம்னுவீங்க. ஆனால் சிங்கத்தை நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். தே நோ லைன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு பெரிய அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்டை நான் தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்கேன். என்னோட கும்கி ஆகட்டும், இப்போ கும்கி 2 வேறு வரப்போகுது. ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும், அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்ருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தவன் தான். என்னோட இன்ஸ்பிரேஷன் டேவிட் லீன், அவருடைய லாரன்ஸ் ஆஃப் அரேபியாலேருந்து டாக்டர் சிவாகோலேருந்து, என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்ட்டின் ஸ்கார்செஸி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வில்லியம் வைலர்லேருந்து, செசிலி பி டிமெலிலேருந்து உலக சினிமாக்களை எல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் இங்கே சில விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலையை வி மஸ்ட் கோ வித் பிக் ஸ்டார்ஸ், அதர்வைஸ் வித் பிக் கண்டென்ட். இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு, அதை யார் பண்ண முடியுன்றப்ப எனக்கு
என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ். நான் முதல்ல கதை சொன்னது வந்து சார்கிட்ட நான் வந்து கதை சொன்னது ரஜினி சார்கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன். நான் ஃபோன்லேயே கேட்டு அதுலேயே நிறைய சஜஷன்ஸ் சொன்னார். 2 பேரும் பேசணும், சொன்னோம், இது நடந்தது. அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார், அவர்கிட்ட கதை சொன்னேன். அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக அதை வந்து அதை லிசன் பண்ணி இது எந்த இடத்துக்கு வந்து இதுக்கான ஒரு ஒரு ஞானவேல் சார் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வாங்க, மேடை இன்னும் கொஞ்சம் நிறைவடையும். ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக இன்றைக்கி வந்து ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுல வந்து இஸ் அ டாப்பர் ஞானவேல் சார். அவரும் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்கா. ஒரு ஃபிலிம் நம்ம பண்ணணுன்ற முதல்ல அவங்களுக்குள்ள அந்த வில்லன் விஷயம் இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய உத்வேகம். ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக ஆக்கணும், இது எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொண்டு போகணும். இதை வந்து ஒரு இதுக்கான ஒரு ஸ்பெக்ட்ராவாக ஒய்டராக அந்த ஃபிலிமை கொண்டு போகணும். அதனால தான் ஒரு சின்ன நம்ம யூஸ்வலாக வந்து டைட்டில் லான்ச்ன்றது சோஷியல் மீடியாவில் டைட்டிலில் வந்து ஃபஸ்ட் லுக்குன்னு விட்டுருவாங்க. இல்லை, நம்ம ஒவ்வொரு துவக்கமும் இது ஒரு பெரிய பதிவாக விதையாக விழணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் காஜாமைதீன் சார் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். சார் இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார், நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இஸ் அகெயின் ஹி ஹஸ் கம் பேக், உள்ளார வந்திருக்காரு. இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. ரோஜா கம்பைன்ஸ் இஸ் கோயிங் டு ஃப்ளரிஷ். ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக இது மாறப்போகுது. அதுக்கான மீண்டுமான ஒரு துவக்க புள்ளியாக மேம்போ இதை நாங்கள் விதைக்கிறோம். கோ ப்ரொடியூசர் அப்துல் கனி ஆகட்டும், அவரும் எங்கூட அவர் நான் அநேகமாக நிறைய வறுத்து எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, ஒரு குட்டி சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள், மைல்கள், விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி. மொரீஷியஸ்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துக்கிட்டே கிடந்தோம். ஆனால் ஒன்று கிடச்சிச்சு, எங்களுக்கான ஒரு மேம்போ கிடச்சிச்சு. அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் உங்களுக்கு இங்கே நான் டிக்ளேர் பண்ணல, ஓப்பன் பண்ணல, ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சுருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெக்டாகுலர். அந்த பெரிய மெமோத் பீஸ்ட் உங்ககிட்ட காட்டுறப்ப நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரி வர ஒரு தைரியமாக, அதாவது குட்டி சிங்கத்திலேருந்து நீங்கள் பழகலாம். ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம். ஆனால் வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அது கிட்ட போய் அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கு அந்த ட்ரெயினர் விடலை. ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரைட். அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும். அதுக்கிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது. லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில். இன்னொன்று வழக்கமாக சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம், அடித்த 1000 அடி அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி லவபுள். நம்ம அதை பற்றின ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணப்போ வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய மெமரிஸ், அது வந்து சின்ன வயசில் பழகுனா அது பதிய வச்சுக்கோன்றதுக்கான ஹிஸ்ட்ரி R&D ஒர்க்லாம் எடுத்தோம். அப்படி ஒரு கதையை தான் இவரை வச்சு நம்ம உள்ளார பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேக்கிங்லாம். ஸோ ரியல் லயனோட ரியல் சிங்க கொகையில் போய் இவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வித் ப்ரேயர்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்தில் எனக்கு சிக்க மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் பெருசாகிடுவாங்க. இல்லை சும்மா. ஸோ ஃபஸ்ட்டு டே இவரோட ஃபஸ்ட்டு ஷாட்டை நீங்கள் அந்த கிளிஃபில் குதிக்கிறத பார்த்தீங்கல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு டே பண்ண ஷாட் அதுதான். நான் ஒன்றுமே சொல்ல, சார் நான் போய் குதிப்பா அப்படின்னு உடனே டக்குன்னு உடனே பண்ணாப்புல. இட் வாஸ் அரௌண்ட் 80 to 90 feet. டக்குன்னு உடனே செய்யணும். இவன் வந்து ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும்ல. அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடு, ஒபீடியன்ட்டு, ரொம்ப ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு விஜய். அதே மாதிரி தேஜு நல்ல ஒரு கேரக்டர். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 ட்ரைபல் கேர்ள் அந்த படத்தில் பண்ணுறாங்க. இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சஞ்சய், ஆல் என்னோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட வேலைகளை நேர்த்தியாக செய்துட்டு இருக்காங்க. எடிட்டர்லேருந்து எல்லாமே எப்போதுமே என்னுடைய வித்தவுட் அ குட் மியூசிக் யூ கான் சே டெல் அ ஷோ அ குட் ஃபிலிம். அது என்றைக்குமே நான் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறவன். எனக்கு எப்போதுமே எனக்கு வந்து என்னோட ஃபிலிம்ஸுக்கான ஒரு சோலாக நிற்க வருது இமான் அவர்களோட இசை. இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி அ மியூசிக்கல் ஜேர்னி. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்களுக்கு மேலே வரப்போகுது. ஆஃப்டர் அ லாங் டைம் நீங்கள் வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. பெரிய நம்பிக்கை எனக்கு. எல்லாவற்றையும் விட எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட நடிகர்கள் எல்லாரும் இதில் இருக்கிறாங்க நிறைய. எல்லாவற்றையும் விட யோகி பாபு சார் ஒன் ஆஃப் தி அதாவது ரிஃபைன்டு குட் ஆக்டர்.
அவர் இந்த படத்தில் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தின் மூலியமாக அவருக்கு ஒரு தேசிய விருது இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணிட்டு வராரு. இட்ஸ் ரியலி கிரேட். அவரால் வர முடியல, ஆடியோவில் வந்து அசத்துவம் சார்னார், ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு. எஸ் டன் அ ஃபண்டாபுலஸ் ஜாப் இந்த படத்தில். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ எல்லாரும் நிறைய பேர், ரியாஸ் இதுக்காக ஒருங்கிணைத்தார், எல்லாருமே நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிருக்காங்க. நடிகர்கள், பாண்டியன், விஜய் முத்து, மேனேஜர்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஒரு நல்ல படம் எனக்கு மைனாவில் கிடைச்ச அந்த வைப்பு இப்போ இந்த படத்தில் கிடைக்குது. ஏன்னா ஆல் ஆர் குட் சோல்ஸ், எல்லாருமே வெற்றியை நோக்கியே இதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸு, ப்ரீ ரிலீஸு, இதெல்லாம் உங்களெல்லாம் நான் சந்திப்பேன். இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி தே ஆர் கோயிங் டு என்ஜாய் இட். இது ஒரு பெரிய ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். என் படம் வரப்போ என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் என்னோட ப்ரெஸ் நண்பர்கள், மீண்டும் உங்களோட உதவி தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி படங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ தேங்க்யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். அது சிங்கம் தான். அந்த சிங்கத்தோடு இந்த குட்டி சிங்கமும் அழகாக ஃபஸ்ட்டு 2 நாள் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அவரோட ஆம்பிஷனே மாறிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு சொன்னாப்புல, ஐ வாண்ட் டு பிகம் எனக்கு கோல்ஃப் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த ஆள் ஸ்கெடியூல் முடிச்சு போகிறப்ப ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர்ன்ட்டு முடிச்சுட்டு போனாப்புல. ஸோ காட் பிளஸ். பெரிய இடம் இருக்குது மனுவுக்கு. ஸோ எல்லாரும் நல்ல உள்ளங்கள். மீண்டுமாய் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.